தெனாலிராமா, என்ன யோசனையெல்லாம் பலமா இருக்கு? அது ஒன்றுமில்லை மன்னா. நம்ப நாட்ல எல்லா பண்டிகைக்கும் தீபாவளி, பொங்கல், வருடப்பிறப்பு, ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி இந்த மாரி எல்லா பண்டிகைக்கும் எல்லாருக்குமே விடுமுறை இருக்கு. ஆனா, ஒரே ஒரு தரப்பினருக்கு மட்டும் என்னைக்குமே விடுமுறையே இல்லை மன்னா. என்ன ராமா சொல்ற? யார் அது? அது வேறு யாரும் இல்லை மன்னா. நம் வீட்டு மகளிர்கள் தான். எப்போ பாரு எதையாவது கிண்டிக்கிட்டும், பொங்கிக்கிட்டும், ஆக்கிக்கிட்டும், கிளறிக்கிட்டும் சமையல் அறையிலேயே இருக்காங்க. ஆமா, ஆமா. மன்னா, ஒன்று கேட்கிறேன். உண்மையை சொல்லுங்கள். கேளு. உங்களுக்கு அடிபட்டு ரத்தம் சொட்டிக் கொண்டு இருந்தால், அதோடு உங்களால் வேலை செய்ய முடியுமா? ஆ, அது எப்படி ராமா? வலிக்காதா? ம். அப்போ அவர்களுக்கு மட்டும் வலிக்காதா மன்னா? மாதவிலக்கன்னைக்கு கூட அவங்களுக்கு எந்த வேலையில இருந்தும் விலக்கு இல்லையே! ஆமா ராமா. நான் ஒரு சட்டம் கொண்டு வரலான்னு இருக்கேன் ராமா. என்ன சட்டம் அண்ணா? இனி பெண்களுக்கு மாதவிலக்கன்று எல்லா வேலைகளிலும் இருந்து விலக்கு. புரியல மன்னா. அதாவது ராமா, அவங்களுக்கு மாதவிலக்கு 3 நாட்கள். அந்த 3 நாட்களுக்கு அவர்களுக்கு மத்த வேலைகளிலிருந்து விடுப்பு. அந்த வேலைகளை அவர்கள் வீட்டில் இருக்கும் ஆண் மகன்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால், இல்லை மீறினால் தண்டிக்கப்படுவார்கள். ஆ, நல்லது மன்னா, நல்லது. ஆனால் ஒன்று. என்ன ராமா? இந்த சட்டம் உங்களுக்கும் பொருந்தும் தான மன்னா? ஹ! என்ன ராமா இப்படி கேட்டுவிட்டாய்? நம் வீட்டு பெண்களுக்கு சேவை செய்வதில் கௌரவம் என்ன வேண்டி கிடக்கு தெனாலிராமா? சொல். ஆமா மன்னா, நல்லது. ஆனால் ஒன்று மன்னா. திருப்பி என்ன? எனக்கும் மத்த ஆண் மகன்களுக்கும் ஒரே ஒரு மனைவி. ஆனால் தங்களுக்கு 3 மனைவிகள். 3, 3 மொத்தம் 9 நாட்கள் நீங்கள் சேவை செய்ய வேண்டும் மன்னா. மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள்.